வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கடல் ஓரமா படை வீடு இருக்கும், பாவம் போக்கும். சூரனை வென்ற வீரன் முருகன் வசிக்கும் இடம். வெல்கம் டு திருச்செந்தூர். அறுபடை வீட்டில் 2வது படை வீடு இது. மற்ற 5 கோயில் மலை மேலே. ஆனால் திருச்செந்தூர் மட்டும்தான் கடல் கரையில். கடலே அர்ச்சகராக, அலையே ஆர்த்தியாக அமைஞ்சது தான் இந்த கோயில். புராண கதை என்ன சொல்லுது? சூரபத்மன் அழிக்கிறதுக்காக சிவபெருமானோட நெஞ்சிலிருந்து இந்த முருகன் தோன்றினார். இங்கே தான் யுத்தம் நடந்துச்சு. சூரபத்மனை 2 ஆக்கி, ஒன்று சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி தன்னோட வாகனமாக வச்சுக்கிட்டாரு. அதனால தான் இங்கே ஜெயந்திநாதர்னு அழைக்கப்படுறார். இங்கே ராஜகோபுரம் 133 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. கோவில் சுவர் வரைக்குமே கடல் அலை வரும். ஆனால் அதுக்கு உள்ள பக்கத்தில் இருக்கிற 4 கிணறு, 1 அடி டயமீட்டர் அளவுள்ள கிணறுல பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் கிடைக்குது. இது அதிசயமாக பேசப்படுது. வருடத்தில் மிகப்பெரிய பண்டிகைனா கந்த சஷ்டி. அது 6 நாள் பண்டிகை. 6வது நாள் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி சூரசம்ஹாரம் நடக்கும். முருகப்பெருமான் ஜெயிச்சதுக்கப்புறம் மக்கள் கடலில் ஆனந்த நீராடுவாங்க. வேண்டுதல் நிறைவேறுறவங்க அங்க பிரதர்ஷனம், முடி காணிக்கை, காவடி நேர்த்தி செலுத்துவாங்க. கடல் அலை எப்படி ஓய்வில்லாமல் வருதோ அது மாதிரி நம்ம முருகப்பெருமானோட அருளும் நமக்கு ஓய்வில்லாமல் நமக்கு வரணும். ஒரு முறை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது ஜூன் 28, 2026 எடுக்கப்பட்ட வீடியோ. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் திருச்செந்தூருக்கு. கூட்டம் இல்லை, வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு நிறையா வீடியோஸ் இப்போது சமீபமாக வந்துட்ருக்கோம். உங்களுக்கு திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டுடலாம், ஃப்ரீயாக இருக்குது, கூட்டம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, நேற்று லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அங்கே ஃப்ரீ தர்ஷன் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் இருக்குது, மூத்த குடிமக்கள் இதுன்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே படுபயங்கரமான கூட்டம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னா நேற்று பார்த்துருக்கலாம். அவ்வளோ கூட்டம். அதனால் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றம் தான் அடைவீங்க. ஒருத்தர் சாமியை இப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. ஸோ அதனால் அதுக்கேற்ப முன்னேற்பாடோடு நீங்கள் வாங்க. ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட அதிர்ஷ்டம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடி காணிக்கை கொடுக்கறதுக்கும் டிக்கெட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே டிக்கெட்டுக்கு லைனில் நின்று டிக்கெட் வாங்கி தான் முடி காணிக்கையும் செலுத்தணும். டோக்கன், இந்த பேக் கவுண்டருக்கு டோக்கன் வாங்குறது அதெல்லாம் ஒவ்வொரு லைன்லையுமே ஒரு 500 பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி டோக்கனுக்கு, செல்ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே டோக்கன் வாங்கணும். அதேமாரி சாப்பாடு ஹோட்டலில் அவ்வளோ க்ரௌடு. உள்ளே சாப்பிட்றவங்கள போக வெளியில் ஒரு 20-30 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அடுத்து சாப்பிட்றதுக்காக. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் முன்னேற்பாடாக வாங்க. நம்ம ஈஸியாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நல்லா முன்னேற்பாடோடு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்தோடனே இந்த ரூம் லாட்ஜு தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே நேற்று கேட்டதுக்கு 3000 ரூபா சொன்னாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு 500 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நம்ம ஆன்லைனில் பார்த்தாலும் 3000 ரூபா தான் காட்டுச்சு. ஸோ அங்கேயும் 3000 ரூபாய்க்கு தான் ரூமு இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம அங்கே ஒரு 50 ரூபா கொடுத்தா குளிச்சு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கேயே கூட டோக்கன் நம்ம திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம். அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிகமாக செலவாகிறது பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி பாட்டிலுக்கே அதிகமாக செலவாகும். ஏன்னா அவ்வளோ வெயிலில் நிற்கிறதுக்கு அதிகமாக செலவாகும். 4, 5 பேர் ஃபேமிலி வந்தீங்கன்னா அதுக்கே ஒரு 500 ரூபா மேலே தண்ணி பாட்டிலுக்கே செலவாகும். அது நீங்கள் வரும்போது ஒரு கேனோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வண்டியில், காரில் வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான், ஒரு 6 மணிக்குள்ளே அந்த டைமில் வந்தீங்கன்னா தான் பக்கத்தில் நிறுத்த முடியும். இல்லைன்னா தூரத்தில் அப்படியே தள்ளி 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 தான் நிறுத்திட்டு வரணும். வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது லீவு நாட்களில் வந்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்குது. வீக் டேஸில் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கலாம். அதுமாரி பஸ்ஸில் வர்றவங்க முன்பதிவு பண்ணிட்டு வர்றது நல்லது. நம்ம சாமி கும்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு பஸ்ஸாக நம்ம போய் நம்ம தேடி சீட் இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பஸ்ஸுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுட்டு வர்றது வந்து நல்லது. ஏன்னா எல்லா பஸ்ஸுமே வந்து ஃபுல்லாக தான் வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிக்கெட் போட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் தாண்டி வந்தாலும் முருகப்பெருமானை தரிசிக்கிற அந்த நொடி, அந்த கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.